நம்ம பூமியில் மட்டும்தான் மேகங்களை பார்த்துருக்கோம். சூரிய குடும்பத்தில் 4வது கோளான செவ்வாய்க்கோளில் மேகங்கள் உருவாகிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. திஸ் இஸ் விண்வெளி நோக்கி செவ்வாயின் மேகங்கள். செவ்வாய் கிரகத்தில் மேகங்கள் உருவாவது மிகவும் அரிதான விஷயம். ஏன்னா பூமியை போல் அடர்த்தியான வளிமண்டலம் கிடையாது. செவ்வாய்க்கோளில் மிகவும் மெல்லிய வளிமண்டலம் தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் செவ்வாய்க்கோளில் தண்ணீர் பற்றாக்குறை இருக்குது. அதனால் செவ்வாய்க்கோளில் மேகங்கள் உருவாக சரியான சூழ்நிலை பெரும்பாலும் இருக்காது. செவ்வாய்க்கோளில் மேகங்கள் உருவாக சிறந்த சூழ்நிலை என்னென்னா, செவ்வாய்க்கோளில் இருக்கிற பூமத்திய ரேகைக்கு அருகில் உள்ள அதனோட குளிரான இடங்கள் தான். ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம விஞ்ஞானிகள் 2012ஆம் ஆண்டு செவ்வாய்க்கோளுக்கு அனுப்பப்பட்ட கியூரியாசிட்டி ரோவரை வச்சு ஆய்வு செஞ்சுருக்காங்க. அந்த ஆய்வில் மே 28, 2021 அப்போ செவ்வாய்க்கோளில் இருந்த மேகமூட்டத்தை கண்டுபிடிச்சி கியூரியாசிட்டி ரோவர் ஃபோட்டோவும் எடுத்துச்சு. அந்த ஃபோட்டோவையும் கியூரியாசிட்டி ரோவர் ஆய்வு செஞ்சதை வச்சு பார்த்ததில் விஞ்ஞானிகள் மேகங்கள் குளிர்காலம் சற்று ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே உருவாகியிருக்கிறதாகவும், அது மட்டும் இல்லாமல் விஞ்ஞானிகள் எதிர்பார்த்ததை விட மேகங்கள் செவ்வாயில் மிக அதிகமான உயரத்தில் மேகங்கள் இருக்கிறதா ஆய்வு செஞ்சதில் கண்டுபிடிச்சிருக்காங்க. எவ்வளோ உயரம்னா, செவ்வாய் கிரகத்தின் மேற்பரப்பில் இருந்து சுமார் 37 மைல் தூரத்துலையும், இதை கிலோமீட்டரில் சொல்லணும்னா 60 கிலோமீட்டர் தொலைவில் உருவாகியிருக்கு. அந்த மேகம் செவ்வாய் கிரகத்தில் ரொம்பவும் மேலே இருக்கிறதால ரொம்பவும் குளிராக இருக்கும். அந்த மேகங்கள் பூமியில் உருவாக்குற மாதிரி நீர் மேகங்கள் இல்லை. அதற்கு பதிலாக உறைந்த கார்பன் டை ஆக்சைடால் உருவான மேகங்கள். செவ்வாயில் உருவான மேகங்கள் நீர்ப்பனி மேகங்களா இல்லை உறைந்த கார்பன் டை ஆக்சைடு மேகங்களா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்பவும் அந்த மேகத்தை வச்சு ஆய்வு செஞ்சுருக்காங்க. செவ்வாய்க்கோளில் உருவான மேகங்கள் ரெட், க்ரீன், ப்ளூ மற்றும் பர்பிள் கலரில் இருக்கிறதால ரொம்பவும் ஆச்சரியமாக இருக்குன்னு அமெரிக்க விண்வெளி அறிவியல் நிறுவனத்தின் வளிமண்டல விஞ்ஞானியான மார்க் லெமன் நாசாவிடம் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் செவ்வாய் கிரகத்தில் ஏராளமான வண்ணத்தில் மேகங்கள் பிரகாசிப்பதை பார்த்து ரொம்பவும் சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லியிருக்காரு மார்க் லெமன். பூமியில் உருவாகிற மேகங்கள் வெறும் வெள்ளை மற்றும் கருப்பு நிறத்தில் தான் இருக்கும். ஆனால் செவ்வாயில் உருவாகிற மேகங்கள் விதவிதமான கலரில் உருவாகிறத பார்த்தா ஆச்சரியமாக தானே இருக்கும். திஸ் இஸ் விண்வெளி நோக்கி. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.